இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ கிரீன்ஸ் தான். மைக்ரோ கிரீன்ஸ்னா என்னது அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க. ப்ளஸ் வந்து எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்களே, அதில் என்னதான் அப்படி இருக்கு. சரி, எனக்கும் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் இது வந்து சாயிலில் பண்ணலாமா இல்லை வந்து தண்ணியிலேயே வளர்க்கலான்றாங்களே, தண்ணியில் வளர்க்கலாமா, இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத மாதிரி உங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கு இல்லையா. உங்களுக்கான சீக்ரெட் தான் சொல்ல போகிறேன். இது எப்படி சிம்பிளாக வீட்டில் நம்ம பண்ண முடியும் அப்படின்றது. ஏன் இந்த மைக்ரோ கிரீன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? ஏன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து ஊட்டச்சத்து எல்லாருக்கும் தேவையாக இருக்குது, அது ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு வேற ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டில் பசங்க ஐயோ காய்கறிகளே சாப்பிட மாட்டேங்கிறாங்கப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கீரையை ஐயோன்னு ஓடுறாங்க. ஈவன் எனக்கே சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை கீரையை ஆஞ்சி அதில் க்ளீன் பண்ணி சமைச்சு நான் ஓடுற ஓட்டத்துக்கு காலையில் ஆஃபீஸ் ஓடுறதுக்கு என்னாலலாம் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய வந்து பெண்கள் புலம்புறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் நான் சொல்லட்டுமா? அதாங்க மைக்ரோ கிரீன்ஸ். என்ன ஜெயிஷு அவ்வளோ சிம்பிளா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சமைக்க வேணாம், அப்படியே சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அட ரியலாவா அந்த மாதிரி இருக்கா ஒன்று அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. நீங்கள் சமைக்காமையே அதை அப்படியே சாப்பிட்ற போது 40% அதிகமான ஊட்டச்சத்து இருக்குது. அதில் என்ன இல்லை அப்படின்னு கேளுங்க. அது வேணால் நான் வந்து கண்டுபிடிச்சி யோசித்து சொல்லணும். ஏன்னா அதில் விட்டமின்ஸ், கால்சியம், மினரல்ஸு எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற போது நமக்கு ஊட்டச்சத்து ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி ஒரு மைக்ரோ கிரீன்ஸு ஒரு கப்பில் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கனாலே போருங்க. அந்த டேக்கு ஃபுல்லாக தேவையான உங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸு, கால்சியம் எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு நியூட்ரிஷனலும் வந்து அந்த ஒரு கப்பு மைக்ரோ கிரீன்ஸில் வந்துருங்க. அப்போ ஈஸி தானேங்க. ரொம்ப உங்களுக்கு சமைக்கிற வேலையும் கம்மி ஆகிடும், நம்ம ஃபேமிலியை ஹெல்த்தியாக வச்சுருக்கோன்னு இருக்கோம், உங்களுக்கு நாங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோம். நீங்கள் ஃபிட்னஸ் பீப்புளாக இருந்தால் எனக்கு ப்ரோட்டீன் ஜாஸ்தி வேணும்னு எதிர்பார்ப்பீங்க, உங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸில் வந்து கொட்டி கிடக்குதுங்க. இப்போ சில மைக்ரோ கிரீன்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். சன்ஃப்ளவர் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ரேடிஷில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டிக்கு நல்லது. ப்ரொக்கோலியில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் ஃபைட்டிங் சல்ஃபரைன் இருக்கிறதுனால ரொம்ப நல்லதுங்க. பீஷூட் வந்து விட்டமின் ஏ, சி, ஃபோலிக் ஆசிட் இருக்குது. மஸ்டர்ட் வந்து ரொம்பவே டிமாண்டாக இருக்கிறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்மளோட மெட்டபாலிசத்தையும் பூஸ்ட் பண்ணி விடுங்க, லிவரை டீடாக்சிஃபை பண்ணோம். கிட்டத்தட்ட 70 வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ரோகிரீன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப 20 வெரைட்டிஸ் ஈஸியாக வளர்க்கலாம். இந்த மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்குறதும் அதை வந்து பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பரில் எங்களை தொடர்பு பண்ணுங்கள். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் மைக்ரோகிரீன்ஸை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம்.